அந்த ராகம் தான். மனமாலையும் பண்ணீங்கல்ல அந்த ராகம் தான். மன்மதலில் அந்த ராகம் தான். நடந்தாய்வாளி காவேரி அது வேற அது வேற. அந்த மாதிரி வசந்த முல்லை போலே வந்து அன்பணிங்க ஆடல் கலையை தேவன் தந்தது. இதெல்லாம் சாரிகேசி ராகத்தில் அமைந்த பாடல். வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் அது சாரிகேசி நலமும் வழங்க வரும் அப்படிங்கிறது. அதான் சரிங்க. கம்பு இது என்ன கம்பு? ஓ காவல்காரனா கம்பு இருக்கணுமா? கம்பு இருக்கியா? கம்பு கம்பு இருக்கு. ஹலோ தெம்பு இருக்கு. மனித உடம்புல தெம்பு இருந்தா கம்புக்கு வேலை இல்லை. தெம்பு இருந்தா இந்த கம்புக்கு வேலை இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் கம்புக்கு வேலை கொடுக்கணும்னா உடம்பு தெம்பா இருக்கணும். ஏன்னா சரீரம் இல்லாம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வல்லகத்துல வையகத்தில் இருப்பேன். அதான் வையகத்தான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பார். அந்த மாதிரி உலகத்துல எல்லாம் நம்ம தான் பெரியான்னு சொல்ல முடியுமாங்க? தெரியாது. கலைவாணி எங்க அம்மாவே இன்னும் ஐயர் கிரீவனிடத்துல இன்னும் எங்க அம்மா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத போல சங்கீதத்துக்கு கரகண்டமே உலகத்துல எவனும் கிடையாது, யாரும் கிடையாது. சங்கீதத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில பாடுவார்கள். அப்படின்னா பெரிய ஜாம்பவான். பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, அலைப்பாயுதே கனடாவா கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணு காணமதில் அலைப்பாயுதே கண்ணா சண்முகராஜா அப்படிங்கிற மாதிரி தற்பார் போட்டுறாங்க பாருங்க. மலரே மௌனமா மௌனமே வேதம்மா மலர்கள் பேசுமா பேசினால் மௌனமாகவே மலரா மௌனமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை. பரவாயில்லையே, நல்ல ராகத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே தம்பி. ஏங்க உங்களோட சேர்ந்தீங்கல்லங்க. ஆமா, பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மாதிரி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை பார்த்தோன்னே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அதை காட்டில் இந்த இடத்துல செய்யாமங்கலத்துல இந்த மாதிரி ரசிகர்களை நம்ம வருஷம் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கோம் உலகத்துல. ஏன்னா உலகத்துல பார்த்துக்கிட்டே இருந்தா நல்ல காட்சிகளை காணும் பொழுது இந்த கண் பசி நீங்கும். நல்ல இனிமையான பாடல்களை பேச்சுக்களை கேட்கும் போது இந்த காதினுடைய பசி அடங்கும் இல்லையா? அதே போல நல்ல உணவுகளை சாப்பிடும் போது இந்த நாவினுடைய ருசி அடங்கும். அதே போல உலகத்துல இதெல்லாம் ஒரு இன்பம். அதே போல ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும்போது அதுல வரக்கூடிய சுகம் ஒரு சுகம். சுகத்தை கொண்டு அதே மாதிரி இரும்பு பிடிச்சவன் கையும் சிறங்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்குமா? இரும்புட்டே தான் இருக்குமா. அந்த சுகத்துல ஒரு சுகம், சொரியறதுல ஒரு சுகம் இருக்கா இல்லையா? சுகம் இதுலதான் இல்ல. ஆமா, அந்த மாதிரி அப்புறம் கேட்போம். ஆமா, உலகத்துல எதிராப்புல வாலியை அடிச்சோம்னா அவனுடைய பாதி பலம் அவனுக்கு போயிடும், வாலிக்கு போயிடும். ஏன்னா வாளினுடைய பலம் என்னைக்கும் 16,000 யானைகள் பலம் கொண்டவன் பீமனை சொல்லுவதை போல வாளிட்ட எதிர்த்து நின்று அடிச்சோம்னா எதிர்த்து எவன் நின்று அடிக்கிறான் அவன் உடம்பிலே உள்ள பாதி பலம் வாலிக்கு போயிடும். அதனாலதான் மறைந்திருந்த ராமன் வாலியை வதம் புரிந்தார். ஆமா, நீ முதல்ல அருவாள் எடுத்து விறகு வெட்டு. இன்னும் அதுக்கு முடிவே காண முடியல. அதனாலதான் அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். சரிங்க சாமி. ஏன்னா நாள் எண் செய்யும் வினைதான் எண் செய்யும் என நாடி வந்த கோள் எண் செய்யும் பெருங்கூட்டு என்ன செய்யும் குமரேசர் தாளும் சதங்கையும் வேலும் நம் கண் முன்னே வந்திருக்கும்போது நமக்கு எந்தவித கவலையும் வாழ்க்கையிலே முருகன் கொடுக்க மாட்டான். நன்றி கொண்டார்க்கு உயுண்டா உயுமில்லை செய் நன்றி கொண்ட மகர்கண்ண. அந்த மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக நல்லாரை காண்பது நன்று, நல்லவரோடு சேர்ந்து இருப்பது நன்று, நல்லாரோடு இணங்கி பேசுதலும் நன்று. நல்லார் ஒருத்தர் இருந்தா அவர் பொருட்டு எல்லோருக்கும் வெய்யும் மழையும் மாறி அப்ப
மழை பெஞ்சிச்சு ஒரு காலத்துல. வேதம் ஓதுகிற வேதியோருக்கு ஒரு மழை 1, நீதி மன்னர் நெருங்கினருக்கு ஒரு மழை 2, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழைன்னு 3 மழை பெஞ்சிச்சு. எப்ப? அதாவது துவாபராயுகத்துல. துவாபராயுகத்துல. ஆமா. இப்ப இது என்ன யுகம்? கலியுகம். கலியுகம். இப்ப மழை எப்படி போய் தெரியுமா? அரிசி அளவாங்க அந்தனருக்கு ஒரு மலை, புருஷனை கொண்ட புண்ணியவதிக்கு ஒரு மலை. புருஷனை கொண்டு புண்ணியவதிக்கு. ஊர்ல நடந்ததா நடக்காதமே, நடக்காததா நடந்துச்சுமே, இப்ப தெரியாத தெரிஞ்சுப்பேன் இவனுக்கு தான் ஒரு மழை பெய்யுது. நடக்காதது நடந்துச்சும்பேன், நடந்ததை நடக்கலன்னு சத்தியம் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு பூங்கொல்லி அம்மா சத்தியமா இது நடக்காம அவனுக்கு தான் 3வது மழை பெஞ்சிருக்கு. அந்த கோழியை நான் ஒத்த காலை கூட நான் திங்கலை அப்படின்னு அந்த ஒத்த காலை தூக்கி எறிஞ்சு மொத்த பூரா தின்னுபிட்டு சத்தியம் பண்ணுறது காளிக்கு முன்னால். சத்தியம் அந்த கோழியை நான் களவாங்கலை. சத்தியம் அந்த கோழி ஒத்த காலை கூட நான் திங்கலை, ஏன்னா பூரத்தையும் தின்னு விட்டேன். ஒத்த காலம் மொத்தம் தூக்கி எறிஞ்சிட்டேன் அம்மனுக்கு. அப்போ அந்த இடத்துல பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லி தப்பிக்கிறான் பாரு, அவனுக்கு ஒரு மழை பெய்யுது. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமா தம்பி, நீங்களாம் சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு பிய திங்கிறோம். நீங்க இப்படி பேசலாமா சண்முகராஜா? நீங்க இப்படி கேட்கலாமா? நீங்க பெரிய அறிவாளி நினைச்சு தானே உங்கள்கிட்ட நான் பேசுறேன். உங்களோட சேர்ந்துதான் அறிவாளி ஆயிட்டேன். ஆமா. சோத்துக்கு என்ன வைங்க? நீங்க சொன்ன வார்த்தைதான், மழை நீர்ல தான் வைட்டமின் பி என்ற சத்தே இருக்குங்க. 7 நாள் மழை சொன்னாங்க, ஒரு மழையை கூட காணோம். அது சில நேரம் அப்படி சொன்னால ஏட்டில் எழுதுறதெல்லாம் ஏட்டி சுரக்கா கறிக்கு உதவுமா? சொல்றவன் சொல்லிடுவேன். சில நேரம் பழிச்சிடும், சில நேரம் பழிக்காது. இளவுக்கு வந்தவ தாலி அறுத்தது மாதிரி அப்படிலாம் அபசகுணமா பேசாதீங்க. சரிங்க. அதனால எது நடந்ததோ நன்மையாக நடக்கிறது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் அழகா நல்லா நடந்துகிட்டு இருக்கு. பகவத்கீதையை சொல்றீங்களா? ஆமா. எது நடந்து முடிய போகின்றதோ அர்ஜுனா அதுவும் நன்றாக முடிவடையும். எதை நீ கொண்டு வந்தா எடுத்து செல்வதற்கு, எது என்று உன்னுடையதோ நாளை மாட்டானுடையதாகிறது. எதுக்குமே மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் இருந்தா தான் 10 பேர் சுத்துவேன் நம்ம கூட. பணம் இல்லாட்டி அவனே வெறும்போய் அவன் ஏண்டா போகணும், அதோட அவிராமத்தோட திருப்பி விட்டுருவாங்க. கல்லறை கூட சில்லறை இருந்தாத்தான் வாய் திறந்தே மொழி பேசும்படான். இல்லாதவன் கையில் இல்லாமல் போனால் ஏளனமாக போகும்படான். அந்த மாதிரி ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே உலகை உணைத்து பேசும் மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகை எந்த நாளும் மனிதனாக ஏற்றுக்கொள்ளாது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை அப்படின்னு பணத்துக்காகத்தானுங்க இந்த பாடுபடுறான். ஏங்க மனுஷன் ஒரு வயிற்றுக்கிட்ட இந்த பாடுபடுறான். ஆடுவதும் பாடுவது எதுக்காக? காசுக்காக தானே அடைகிறோம். அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும்? நல்ல முறையில் உழைத்து வாங்க வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. தம்பி டேய் ஏன்டா நைன்னு இருக்க? ஐய தம்பி அமைதியா இருந்து பார்க்குதான் பாருப்பா. என்னப்பா நீ அமைதியா கேளு பாரு. சண்முகராஜா, எங்க அப்பா பிரம்மதேவன், எங்க அப்பா நம்பிராசன், எங்க அம்மா கலைகளுக்கே அதிபதி கலைவாணி, எங்க அம்மா நங்கை மோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா உபேந்திர நம்பி. இத்தனை பேர் சும்மா உட்காந்துருக்காங்க. நீ ஒரு ஆள் தானே பேசிக்கிட்டே இருக்க. தம்பி எல்லாம் இவ்வளோ அருமையாக அழகாக ரசிக்கிறாங்க. அப்படின்னா தான் நல்லா இருக்கு. இந்த தாய்மார்கள் என்ன அழகாக அருமையாக கேட்குறாங்க. அதே போல் அவருக்கு ஆர்வம். நம்ம பாடணும்ல இந்த பிட்டு பாட்டு, அதனால அவர் பாடுங்கன்னு இருக்காரு. அது நம்ம அதெல்லாம் ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது அப்படி சிலது வரும். அதுக்காக நீங்கள்
கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாங்கிற மாதிரி ஆகாது. கடலுக்குள்ள இருக்கிற சிப்பிக்குள்ள எல்லா சிப்பிகளையும் முத்து இருக்குமா? இருக்காதுல்ல. ஒரு சில முத்துக்களை இப்போ 1000 சிப்பி எடுக்கிறான்னா அதுல 1000 சிப்பிகளை ஒரு 5 தான் முத்து இருக்கும். ஆமா. மற்றது பூரா சொத்தியா போயிடும். நான் முஸ்லீம் ஸ்கூல்ல படிச்சேன் கிராமத்துல. அதுல ஒரு பாராகிராஃப் இருந்துச்சு, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்னு. அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்னா ஆமை பெருசா முயல் பெருசான்னு. ஆமா, ஆமை முயல் பெரியதா ஆமை பெரியதா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். ஆமை பெருசா முயல் பெருசா அப்படின்னா? ஆமா, இந்த ஆமை முயலும் போட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இந்த முயல் வேகமா முயல் ஓடி குறிப்பிட்ட எல்லையை பார்த்த உடனே திரும்பி பார்த்துருக்கு. இந்த முயல் என்ன ஆமா அங்க வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. முயல் என்ன நினைச்சிருக்கு, நம்ம வேகமான ஆள் நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வேப்ப மரத்து அடியில் படுத்துருச்சு. வேகமா ஓடி வந்த களைப்புல அசந்து தூங்கிருச்சு. ஆமா, இந்த மித வேகமா போச்சுல ஆமை. ஆமா, இந்த முயலை விட முந்திருச்சு. காரணம் ஏன் முயல் தோத்து போச்சு? ஏன் தோத்து போச்சு? மித வேகம் மிக நன்று. முயல் ஏன் தோச்சு போச்சா? முயலாமை. அது முயலாமையினால ஆமையிட்ட தோத்து போச்சு. அப்படிதான் எதிர்க்கிற முடியும். அந்த மாதிரி. ஆனால் ஒரு நாய் ஒரு முயலை விரட்டிட்டு போச்சு தம்பி. எங்க? குறிப்பிட்ட எல்லையில காலை வச்ச உடனே பாருங்க தம்பி, அந்த முயல் நாயை விரட்டிச்சான். முயல் நாயை விரட்டிச்சு. அந்த குறிப்பிட்ட மண்ணில் காலை வச்ச உடனேயே நாய் முயலை விரட்டிட்டு வந்தது. அந்த முயல் குறிப்பிட்ட எல்லையில காலை வச்சுன்னா அதுக்கு வீரம் வந்து நாயை விரட்டி இருக்கு. அந்த இடம் குறிப்பிட்ட இடம் எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? அதுதான் பாஞ்சாலம் குறிச்சிடான். குறிப்பிட்ட எல்லையில காலை வச்சோடனே முயல் வந்து நாயை விரட்டிச்சா இல்லையா? இந்த இடத்துல கட்டுறா கோட்டைய அப்படின்னு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டினாலே வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த மாதிரி உலகத்துல வீரம் விளைந்த மண்ணு இந்த மண்ணுடான். மண்ணு நாடு நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்காத தம்பி. நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அதனாலதான் வாழுகிற போது அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் முழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பேச்சுக்கு தமிழ், ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவங்கு காணம் அப்படின்னு ஐயா எட்டியாபுரத்து கவிஞன் பாரதியார் சொன்னதை போல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. அந்த மாதிரி எங்கப்பா உலகத்தில் உயிர்களை, அதாவது நடப்பன, பரப்பன, மிதப்பன, ஊர்வன, மானசம், அந்தசம், ஒப்பிசம், சராயிசம், பாயாசம் இல்ல அது வந்து உண்ணும் வகை. தோன்றுவது, பொறிப்பது, போடுவது, பிறப்பது 4 வகை தன்மைகள் இருக்கு. தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு. இப்ப குதிரைக்கு தோன்றினான் ஆறு அஸ்வத்தாமன். அவன் குதிரைக்கு தோன்றல, சும்மா சொல்றது. பிறக்கும் போதே குதிரை மாதிரி கணச்சானா. ஏன்னா குதிரை வந்து கணக்கும், கழுதை வந்து கத்தும். என்னடா கழுத மாதிரி கத்துறான்றம்ல. குயில் வந்து கூவும், மயில் வந்து அகவும், யானை பிளிரும், சேவல் வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும். கைகுலியா சூப்பரியா அதையா ஆணு வளரணும், அறிவு வளரணும், அதுதான் வளர்க்கிற மாதிரி கொஞ்சம் கூட பெறலாம. எதுக்கு கொக்கரிக்குது? ஏன் கொக்கரிக்குது? அந்த சேவலை இழுக்கிறதுக்கு. ஆமா முட்டை போடுறதுக்கு. அது வித்யாயி தானா இயற்கையினுடைய அதிசயத்தை பற்றிங்களா? இப்படி பகுத்தறிவு இல்லாத ஜீவராஜிகளே காதலுக்கு எப்படி சிக்னல் கொடுக்குது. பகுத்தறிவு மனிதனும் அதைத்தானே செய்யறோம். காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும் தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாளும் சேராம போனா நீயும் தான் பொறுக்க முடியுமா? இதை எப்போதோ யாரும் தான் மறுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு மூடன் கதை சொன்னார், என் கதை அதுதான், இதுதான் தெய்வீகம் அடப்போடா. காதல்ங்கிறது முனிவர்கள் கூட ஆசைப்பட்டாங்க. காதல்ல விஸ்வாமித்திர முனிவர் ஆசைப்பட்டான்ல. ஆமா, யாரு? மேனகைய கல்யாணம் பண்ணி அவளை 2 பேரும் சேர்ந்து கவட்டையோட உட்கார்ந்து இருந்தாரு. ஆமா,
கவட்டையோட உட்காந்துருந்தவர் என்ன பண்ணாரு? அவர் பரதநாட்டியம் மேன ஆனோடனே அந்த கவட்டையை பார்த்துட்டு இந்த கவட்டையை விட்டாரு. அந்த கவுண்டரையும் அந்த கவுண்டரத்தையும் கட்டையும் கீழே தூக்கி போட்டுவிட்டு அப்ப ஆக்க ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன? அவருடைய தவம் பிரதிபலித்து விட்டால் இந்திர பதவி அடைந்து விடுவானே என்பதற்காகத்தான் இந்திரன் செஞ்ச சூழ்ச்சி. ஒரு ஆண்மகனை வளைக்கணும்னா ஒன்று மதுவால சாய்க்கணும், இல்லைன்னா பெண்ணை வச்சு சாய்க்கணும். அதான் மது மாது சூது. ஒரு ஆண்மகனை மலைக்கணும் 18 வயசு பெண்ணை அனுப்புனா போதும், மயங்கிரி வரல என்ன போய் அப்படியே ராவிடுவாங்கல்ல உலகத்தை என்னத்தடா கண்டோம்னு. அந்த மாதிரி சொன்ன விட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டுதடா பேதை மனதே அப்படின்னு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இந்த இடத்துல வானவெளியே வந்தேன் காவலரே. அருமையான கானம். எப்படி ஆலோலம் சோகின்று காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாயே என் நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம் மயக்கம் என்ன ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக எழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன் அப்படின்னு பாடினால என் கூட பிரவாத சகோதரி. முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஆமா, சிப்ப திறந்தா குஞ்சு வரும். கொக்கு வர அது எப்படி முட்டை விரிஞ்சா தானே 22வது நாள் முட்டை விரிஞ்சு கோழி குஞ்சு முட்டையிலிருந்து உருவாகி வரும். அதான் நான் சொன்னேன். ஆமா, நீ என்ன இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை. நீ செவ்வாய்க்கிழமை எவன்டா சொன்னேன்? வியாழக்கிழமை. ஆமா, செவ்வாய்க்கிழமை சந்தை கமுதியில. ஆமா, இந்த கமுதியில கோழி குஞ்சு கொண்டு வருவாங்கல்ல. ஆமா, அந்த குஞ்சை பஞ்சாரத்துக்குள்ள அடைச்சு போட்டுருப்பாங்க. சரிங்க. பஞ்சாயத்துக்குள்ள ஒரு வலைக்குள்ள போய் ஒரு குஞ்சு எவ்வளவு விலைன்னு சொன்னோடனே 10 ரூபான்னு சொல்லுவேன். ஆமா, 2 குஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்ன குஞ்சு உடனே சிப்ப திறந்த உடனே அந்த குஞ்சு வெளியில வரும். ஆலோலம் சோ என்று பாடியது கூட பிரவாத சகோதரி. அப்படியா? ராமதாஸ். இன்னொரு பெண்மணி ஒருத்தி அழகா நல்ல சோகமான பாட்டு பாடுவாளே, அவ வருவாளா? ஆமா, சப்போட்டா. ஆசையை தடுக்குமா கிளியே, கோட்டையை எழுப்பலாம்
நாரத மகரிஷி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடித்து விடலாமா பாட்டு பாடுமா சாமி பாட்டு சாமி தான் பாடு. குளிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். ஆமா, ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன் சுவாமி? இருப்பதோ ஒரு மனது, என்ன செய்வேன்? ஒன்னும் செய்ய வேண்டாம். இரவும் பகலும் இருந்தானால் இன்பம் துன்பம் இருந்தானால் உறவும் திரிவும் இருந்தானால் உறவும் திரிவும் இருந்தானால். வாங்க சாமி வாங்க. யாரை பார்க்கணும் நீங்க? என்ன ஊத்தி பண்ணி போகுது மாமா? போலும் போலும் அம்மா வந்திருக்காங்க. 16 பெற்று 16 பெக்க முடியாது. நான் பெத்ததெல்லாம் போதும். அம்மா அழைக்குமா? அட சொல்லுங்க. வாங்கம்மா வழியம்மா.
அன்பு சகோதரி, நமது இடத்துக்கு பிரம்மா வலதோடையிலிருந்து தோட்டி வித்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தன். அந்த மகானை காண வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அழைத்து வாருங்கள், தகுந்தவாறு மகரிஷிக்கு வரவேற்பு கொடுக்கலாம், அவர் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். வாருங்கள் சுவாமி. பாடுவோம் பாடுவோம். வாருங்கள் வருகை என்றுமே நல்வர்வாக அமையட்டும். வாருங்கள், எப்பொழுதுமே நிறைவான வாழ்க. இசை கானம் இசைப்பவர் என்ன ஒரு நடனம். பாருங்கள் உட்காந்துருக்காங்கடா பப்புனு வக்காளி சூப்பர்ரா. பயம் இல்லையா? பெண்குலத்தின் பொன்விளக்கே வாழ்க, பேரறிவின் பிறப்பிடமே வாழ்க. கன்னி தமிழ் மண்ணிலே காகத்தேன் புகழ்பாடி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தொரு கல்வி மடப்பழக்கம் நித்தமும் நடைமுறை நடைப்பழக்கம் என்பதை அறிந்து முகநக நட்பது நட்பு அல்ல என்று அற்புதமான தன்மைகளே இந்த கன்னி தமிழ் மண்ணிலே என்னை வரவேற்ற ஆயகழகர் 64 சிறந்த கலை இந்த நாடக கலை. உலகம் உள்ளளவும் கிராமங்கள் உள்ளளவும் நாடகத்தை யாரும் அழிக்க முடியாது. ஆக நாடகத்தால் அதனால்தான் இறைவனுக்கு பிடித்த நிகழ்ச்சியே நாடகம்தான். அதனால்தான் 63 நாடகங்களை ஆடியவள் சிவபெருமான். 64 திரு விளையாடுகள் நடத்தியவர். அதுல 42வது படலம் தான் பெருமையான படலம். என்ன படலம்? பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படி பெற்று பெரும்பால் அடி வாங்கி வந்து அரசன் அடிச்சு அடியினால் அரசரடி அப்படிங்கிற ஒரு புனிதமான பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தவன் மதுரை ஆளுகிற சொக்கலிங்கம் பெருமாள். பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா என்பதற்கு இணங்க எங்கே எடுத்துக்காட்டும் விதத்தில் பகவானை காட்டிலும் பக்தன் சிறந்தவன் என்பதற்காக மாணிக்க வாசகர் பிறந்ததற்காக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அந்த பெட்டுக்கு மண் சுமந்து